ஓம் சக்தி பராசக்தி. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா, ராமநாதபுரம் மாவட்டம் எஸ்பி கோட்டைங்கிற கிராமத்தில் இருக்கிற வாழவந்தம்மன் திருக்கோயிலில் இருக்கிற பழைய ஆத்தாளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆத்தாவோட வயசை நம்ம கணிக்கவே முடியாது, அவ்வளோ பழசானவங்க. 200 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே ஆத்தா இருக்காங்க. அதுக்கு முன்னாடி இருந்திருக்காங்க, அவங்களுக்கே தெரியலை. இப்போ எதுக்கு இதை காட்டுறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? இந்த சொரூபத்தை வெளியே தூக்கி வச்சுருக்குறாங்க ரொம்ப நாளாக. இப்போ இதில் ஒரு சிறப்பம்சம் இருக்குது. இதில் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி போட்டாங்க. இப்போ இந்த ஆத்தாளோட முகத்தை பாருங்கள். முகத்தை பார்த்தா இது காது அமைப்பு, இது அந்த தாடங்கத்துக்கு மேலே இந்த கொப்பு முருகுன்னு போடுவாங்க, அந்த ஒரு பிரதிபலிப்பு தான் இந்த பகுதி. அதே பக்கம் இந்த பக்கம் வந்தோம்னா இந்த காதில் காது மட்டும் இருக்கும், தாடங்கம் இருக்கும். மேலே இருக்கிற அந்த கொப்பு முருகன்கிற அமைப்பு இருக்காது. ஏன் என்ன அதுன்னு தெரியல. ஆனால் இதில் ஒரு சிறப்பான அம்சத்தை நமக்கு பெரியவங்க விட்டுட்டு போயிருக்காங்க. ஒன்றும் இல்லை, பார்த்தீங்களா? ஒன்றும் இல்லை, அந்த மேலே இருக்கிற பகுதியில் அப்படி ஒரு குச்சி உள்ளே சொருகிற அளவுக்கு இடம் இருக்குது. வேறு ஒன்றும் இல்லை. அந்த கொப்பு முருகு, அந்த ஒன்னப்பத்தட்டு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த மாதிரி கோர்த்து தான் போடுவாங்க. அதற்கான அமைப்பு இந்த சொரூபத்திலேயே வச்சுருக்காங்க. இது என்ன அமைப்புன்னு எங்களுக்கும் தெரியல. ஒருவேளை நம்ம அபிராமி பட்டருக்காக நம்ம அபிராமி அம்பிகை ஒரு தாடங்கத்தை கலட்டி விட்டு இருந்துச்சு, அன்றைக்கி அமாவாசை பொழுதை பௌர்ணமியாக மாற்றினாங்க இல்லையா, அதை பிரதிபலிக்க கூட வச்சுருப்பாங்க போல இருக்குது. ஆத்தா கொற்றவை ரூபம் வாழவந்தாங்கிற அரியனாச்சி. வலது பக்கம் இடது பக்கமும் 4 கரங்கள் மணிக்கு 8 கரங்களோட ஆத்தா காளி ரூபமாக காட்சி தர்றாங்க. கோரை பற்களும் இருக்குது. இருந்தாலும் ஆத்தா சாந்த ஸ்வரூபிணி. உருட்டு வெளிகள் கொண்டாலும் ஆத்தா பாசக்காரி, பாசத்தில் கெட்டிக்காரி. என்ன பெத்தாரு வாழ வந்தா.